வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு கம்பெனி பார்க்க போகிறோம்னா டைரக்ட் ஜாயினிங் ஜாப்பில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு எம்என்சி கம்பெனி தான். இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஏ டிகிரி முடித்தவங்க அந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம்னே 18,000 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனியில் உங்களுக்கு ரூம், ஃபுட், டிரான்ஸ்போர்ட்டும் வசதியும் பண்ணுறாங்க. இது என்ன ஜாப் ரோல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பில் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நம்ம உடனுடன் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன கம்பெனினா ஒரு எம்என்சி ப்ரைவேட் லிமிடெட் தாங்க பார்க்க போகிறோம். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்க நியர்பை தாம்பரம், மேடவாக்கம், திருமுடிவாக்கத்தில் தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம்னே 18,000 பர் மந்த் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியில் இஎஸ்ஐ, பிஎஃப், அட்டனன்ஸ் போனஸ் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லைங்க, இயர்லி போனஸும் இருக்குங்க. உங்களுக்கு அந்த அட்டனன்ஸ் போனஸ் எவ்வளோ இருக்குன்னா 1000 இருக்குது. எவ்வளோ நேரம் டியூட்டின்னு பார்த்தீங்கன்னா 12 hours தாங்க டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அக்காமடேஷன் அண்டு ஒர்க்கிங் டைம், ஃபுட் ஃப்ரீ எல்லாம் சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்ம் பேஸ்ட் அண்ட் பெர்ஃபார்ம் ரோல் ஆஃப்டர் த ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போதைக்கு ட்ரைனிங்கில் போவீங்க, உங்கள் பேஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பெர்மனெண்ட் போடணுன்னா கூட போட்டுடலாம். இப்போதைக்கு நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குன்னா சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டரில் தாங்க கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 சொல்லியிருக்காங்க. வேறு சந்தேகமாக இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு கூட இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் பயனுள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்.